பத்திரிகையில் வரணும், ஊடகத்தில் வரணும். இதுதான் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு. ஆனா ஒண்ணு இப்பதான் மக்களோட வந்திருக்கார் ஸ்டாலின். 4 வருஷம் கழிச்சு அதோட ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் 46 பிரச்சனைய 4 வருஷத்துல கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். எல்லா மாநிலத்திலும் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பதற்கு பிரச்சனை தீர்க்க, ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதல்ல இருக்கார். அதே திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றி இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்க ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் பல திட்டத்தை நிறைவேற்ற 525 அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. பெரும்பாலான அறிவிப்புகள் இதுவரை நிறைவேற்றப்படவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் வங்கியிலே வாங்கிய கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்குதா? அதே மாதிரி மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? கூட்டுறவுத்துறையில் 1 கிலோ கூடுதலா சக்கரை போடுறாங்களா, போட்டாங்களா? அப்ப 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது அத்தனையுமே வெற்றி அறிவிப்பு தானே. ஆக மக்களை ஏமாற்றுவதிலே இன்றைக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்ல, சரி உங்களுடன் ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றார் அப்படின்னு மனு கொடுத்தாங்க மக்கள்லாம். இந்த மனுவை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி தீர்வு கண்டிருந்தா ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையும். ஆனா சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் என்ற பகுதியில் ஆத்துல கிடக்குது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது. அதே போல புதுக்கோட்டையில் வலதளத்தில் வந்த செய்தி தகவல், புதுக்கோட்டையில் வடை சுடுற கடையில் இந்த மனு அந்த வடை கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்காக கஷ்டப்பட்டு மனு கொடுக்குறாங்க, சிந்திச்சு பாருங்க. இதே போலதான் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஊரா போனார். இந்த பகுதியும் எல்லா இடத்துக்கும் போனார். போய் திட்டுக்கிண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்குவாரு. முன்ன மக்களை எல்லாம் முன்னாடி பெட்ஷீட் போட்டு அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைலாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி இருக்குது, பெட்டிகளை போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு வச்சிருந்து திமுக ஆட்சிக்குடன் சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறாங்க. தீர்த்தாங்களா? அப்படி தீர்க்கிறாங்க. எதுக்கு இத்தனை பிரச்சனை? நீங்களே முதலமைச்சரை ஒத்துக்கொண்டு 46 பிரச்சனை இருப்பதா வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அத்தனையும் நாடகம். இன்றைக்கு மக்களுடைய ஆசையை தூண்டி இன்றைக்கு உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்று சொன்னால் அது ஊழல் அரசாங்கம். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் இதுதான் நடக்குது. உண்மைதானே? ஊழல் இல்லாத துறையே இல்லையில, எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இல்ல. நீங்க பத்திரப்பதிவு இதெல்லாம் விலை அதிகமான பூமி, இந்த பகுதியெல்லாம் விலை அதிகமான பூமி, பர்சன்டேஜ் போட்டு வாங்குறாங்க.